மேடம் உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட நேம் ஜி சூர்யா. நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். மேரேஜ் பண்ணி கொடுத்தது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து தரவரிசை என் ஓவரால் ரேங்க் வந்து 503, கம்யூனல் ரேங்க் 255. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏஐ எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு 10-12 கொஸ்டின்ஸ்ல இந்த டைம் கிடைக்கல. டிஏக்குன்னு பெருசா இதுக்குன்னு தனியா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா ஏஐ நோட்ஸ் வச்சு நான் டிஏ கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து BEEE படிச்சிருக்கேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, எப்ப கல்லூரி முடிச்சீங்க மேம்? 2018 பாஸ்ட் அவுட். 18 பாஸ்ட் அவுட். எனக்கு மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. ஓகே, ஸ்கூல் போற டைமிங் லைப்ரரி போயிட்டு படிச்சேன் சார். நான் காலையில பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் ஒரு 9 o'clock மேல கிளம்பி லைப்ரரி போயிருவேன். ஈவினிங் ஒரு 3 to 4 வரைக்குமே அங்க உட்காந்து படிப்பேன். அப்புறம் வந்துட்டு பசங்களை பார்த்துட்டு ஈவினிங் டைமிங்லயும் படிப்பேன். எப்ப டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்லையா, நான் வந்து 2018 எனக்கு தெரியும் சார் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு தெரியும். ஆனா டிஎன்பிஎஸ்சி அப்ப கண்டக்ட் பண்ணல. இப்ப 2 இயர்ஸா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்றதுனால நான் லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு ஆனா கிடைக்கல. இப்ப இந்த டைம் டிஏல செலக்ட் ஆயிருக்கு. நான் எப்படி கேக்குறேன்னா, குரூப் எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்காத அப்படியெல்லாம் இல்ல சார். நான் BEEE முடிச்சதுனால நான் ஸ்ட்ரைட்டா இந்த எக்ஸாமுக்கு தான் படிச்சிட்டு. ஓகே, இப்ப இனிஷியலா புதுசா படிக்க வராங்க, ஏஐக்கோ இல்ல டிஏக்கோ ரெண்டுத்துக்குமே சொல்லுங்க. அவங்க இனிஷியலா என்னென்ன பிகினர்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் படிக்க? இல்ல சார், எங்க கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய வேக்கன்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்ல ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 4 to 6 hours அதிகபட்சம், அதுவே நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா உட்காந்து படிச்சாலே போதும் சார். நம்ம சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன கண்டென்ட்டோ அதை நம்ம வந்து இப்ப நான் வந்து ஒரு அகாடமி போய் படிச்சேன், எக்ஸலண்ட் அகாடமி சேலம்னு சொல்லிட்டு அந்த அகாடமி போயிட்டு தான் படிச்சேன். நோட்ஸ் எனக்கு கையில இருந்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போட்டு பார்ப்பேன் சார். இப்ப நம்ம ஒரு குரூப் எக்ஸாம்ஸ்னா ஒரு சிங்கிள் இது ஜிஎஸ் அந்த ரிலேட்டடா படிச்சா மட்டும் போதும். இதுக்கு ரெண்டுமே இருக்கு. நம்ம வந்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் கொடுக்கணும் சார். இப்ப நான் பண்ண மிஸ்டேக் ஏஐல என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் வைஸ் ஓகே, ஆனா வந்து எனக்கு ஜிஎஸ் வந்து அவ்வளவா எனக்கு கை கொடுக்கல சார். அதனாலதான் எனக்கு அதுல போனது. ஆனா பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரெண்டுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா தான் நம்ம படிக்கணும். டெக்னிக்கலா இருந்தாலும் சரி இல்ல ஜிஎஸ் சப்ஜெக்டா இருந்தாலுமே நம்ம ஜிஎஸ் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஆப்டி நமக்கு நல்லா வரணும் சார். ஆப்டிடியூட் போட்டுட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுமே ஜிஎஸ் ஃபுல்லா நம்ம நல்லா படிச்சாதான் ரெண்டுலயுமே நம்ம ஓரளவு மார்க் எடுத்தாதான் டாப் ரேங்க்ல போக முடியும் சார். இப்ப டெக்னிக்கல் பேப்பர் பத்தி பேசுவோம். 10 யூனிட்ஸ் இருக்கு. 10 யூனிட்ஸ்க்கு நம்ம வந்து எத்தனை யூனிட்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும்? இப்ப இதெல்லாம் இல்ல சார், அது வந்து நம்ம இத்தனை யூனிட்ஸ்னு கிடையாது. இப்போ எதுல வந்து இப்போ ஏஐ வைஸ் பார்க்கும்போது நமக்கு அதுலயே ஸ்பிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்ப சிலபஸ் எவ்வளவு மார்க்ஸ் நம்ம அதிகமா இருக்கு, பிகினர்ஸ்க்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு மார்க்ஸ் அதிகமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிக்கணும். இன்னொன்னு, இந்த சப்ஜெக்ட் இல்ல இது இல்லைன்னா இல்ல சார், 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம 10மே வந்து படிக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து நல்லா ஃபுல்லா படிச்சிருப்போம், ஆனாலுமே அதுல எப்படியோ கொஞ்சம் மாத்தி கொஸ்டின் கேட்டா கூட நமக்கு தெரியாத பட்சத்துல நமக்கு அந்த மார்க் போயிடும். சோ நம்ம 10 யூனிட்ஸ் இருக்குன்னா 10 யூனிட்ஸ்மே ஃபுல்லா கவர் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால ஓரளவு பண்ண முடியும். இல்ல அப்படின்னாலும் எதுல அதிகமான மார்க்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்டா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு பண்ணலாம். இப்போ ஒரு சிமிலரா தான் இருக்குமா ஏஐக்கு படிக்கிறதுக்கும் டிஏக்கு படிக்கிறதுக்கும்? கொஞ்சம் டிஃபரண்ட் சார். இப்போ டிஃபரெண்ட்லாம் கிடையாது. இப்போ டிஏங்கிறது டிப்ளமோ லெவல், அவங்களுக்கு புதுசா படிக்கும் போது இது டிஃபரெண்டா தெரியலாம் மேபி. ஆனா வந்து ஏஐ ப்ரிப்பரேஷன் போயிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கன்ஃபார்ம் டிஏ ஈஸியா தான் இருக்கும். ஏஐ ப்ரிப்பரேஷன் இருக்கு, அதுல படிச்சதுனால நோட்ஸும் சரி அதை விட கொஞ்சம் ஈஸியான லெவல்ல தான் டிஏ கேக்குறாங்க. இப்ப நம்ம படிப்பதற்கான புக்ஸ் அவைலபிளா? இது டிப்ளமோ புக்ஸ்ல படிக்கணுமா இல்ல இன்ஜினியரிங் புக்ஸ்ல படிக்கணுமா இல்ல ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல படிக்கணுங்களா? இல்ல சார், அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பிகினர்ஸா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இப்ப செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நமக்கு 1 to அதிகமாவே இயர்ஸ் எடுத்துக்கும். சோ நம்ம வந்து ஏதாவது ஒரு அகாடமி சூஸ் பண்ணும்போது அவங்க கைட் பண்ற மாதிரி படிச்சாலே ஓரளவு ஓகே. இல்ல செல்ஃபா படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக் தான் சார் படிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் படிக்கலாம். இல்ல நம்மளா யூடியூப்லயே இப்ப நிறைய அவைலபிளா இருக்கு சார். ஒரு பவர் சிஸ்டம் அப்படின்னா பவர் சிஸ்டம்னு எடுக்கிறோம்னா அதோட என்ன சிலபஸ் இருக்கோ அதை நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணும்போதே நம்மளுக்கு அதோட நோட்ஸ் எல்லாம் வந்துருது. சோ அதை வச்சு படிச்சுக்கலாம் சார். மெயினா டெஸ்ட் சீரிஸ் ஆனா போட்டு பார்க்கணும். டெஸ்ட் நிறைய போட்டு பார்க்கணும். இப்ப ஜிஎஸ் பேப்பர் பத்தி சொல்லுங்க. இப்போ ஏஐல உங்களுக்கு அது ஒரு டிராபேக்கா இருந்ததுன்னு அதை இங்க வந்து ரெக்டிஃபை பண்ணீங்களா? எப்படி படிச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க. இல்ல சார், நான் இதுல அதை விட அதிகமா டெக்னிக்கல்ல ஸ்கோர் பண்ணதுனால எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு சார். ஆனா வந்து ஜிஎஸ்மே வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ஏஐ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலயுமே ஜிஎஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாருமே ஜிஎஸ் வந்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டெக்னிக்கல் அளவுக்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியா டாப் ரேங்க்ல போக முடியும் சார்.
எவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டீங்க மேம் ரெண்டுத்துலயுமே நீங்க? டிஏலையா சார்? ஆ, நான் 180 போட்டிருந்தேன். 180 மொத்தமா சொல்றீங்க? ரெண்டையும் சேர்த்து 180, 182 எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை சார். ஓகே. இப்போ நம்ம திருமணத்துக்கு அப்புறமாக படிக்கணும்னா நம்ம மனசு வச்சா மட்டும் படிக்க முடியாது. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியில இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாரும் உறுதுணையா இருக்காங்களா? கண்டிப்பா சார். எனக்கு எங்க அப்பா சப்போர்ட் சார் ஃபுல்லா. எனக்கு மேரேஜ் ஆனாலுமே எங்க அப்பா என் பசங்களையுமே எங்க அப்பா பாத்துப்பாங்க, அம்மா பாத்துப்பாங்க. அப்பா இபில தான் இருக்காங்க. ஓகே. அதனால அப்பையில இருந்தே எனக்கு இபி ரிலேட்டடா தெரியும் சார். இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு, இப்படி பண்ணணும்னு தெரியும் எங்களுக்கு. அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க சார். அதனால நான் பசங்களை விட்டுட்டுமே படிச்சேன். ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் சார். ஹஸ்பண்டுமே ஃபுல்லா படிக்கிறதுக்கு சரி எல்லாமே வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இப்ப நிறைய திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா படிப்பதற்கு நேரம் தான் கம்மியா இருக்கு. இல்ல சார், ஆக்சுவலா நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே படிச்சிடலாம். அது வந்து நம்ம மத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறத விட நமக்கா அது வந்து ஓகே, நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், இல்ல ஒரு டிப்ளமோ லெவல் முடிச்சிருக்கோம், நம்ம அதை கிளியர் பண்ணணும்னு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கும்போது நம்ம இன்னும் நல்லா படிப்போம் சார். யாராவது ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது அவங்கதான் வந்து டைம் இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்ப நம்மளா படிக்கணும், கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்ம் டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா. அப்படி அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு படிக்க இஷ்டம் இல்லாம அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா வந்து மேக்சிமம் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே, மேக்சிமம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இப்ப வர்றாங்க, படிக்கிறாங்க, எல்லாருமே கிளியர் பண்றாங்க. இப்ப எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல, வெவ்வேறு வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா ஃபங்க்ஷன் போற மாதிரி இருக்கும், இல்ல அன்எக்ஸ்பெக்டடா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், நம்ம நினைச்சதை முடிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் கூட வரும். அப்பெல்லாம் நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? இல்ல சார், நான் இப்போ மேரேஜ் ஆயிட்டா போற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் ஆகணும், இல்ல எல்லாமே அட்டென்ட்லாம் பண்ணுவோம். பசங்களுக்கு முடியாம வரும், எல்லாமே இருக்கும். ஆனாலுமே நான் டைம் டேபிள் போட்டுப்பேன் சார். என்னால ஃபுல்லா டைம் டேபிள் கரெக்டா முடிக்க முடியலனாலும் ஓரளவு நான் எல்லாமே முடிச்சிருவேன். இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் அப்படிங்கிறது அது ஒருத்தவங்களை பொறுத்து மாறும். இப்ப திடீர்னு நம்ம நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு மேல உட்காந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணா கூட நம்ம ஒரு 2 hours படிக்க முடியும். நமக்கு அந்த ஒரு பயம் வந்துடும் சார். படிக்கலனாலே ஐயோ இது இன்னும் முடிக்கல அப்படிங்கிற அந்த பயமே நம்மள படிக்க வச்சு. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனா அது நம்ம இதுலதான் சார் இருக்கு. இப்ப நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மொபைல் நான் எப்படின்னா இப்ப படிக்கும்போது மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலுமே நான் அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். படிக்கும்போது படிச்சுதான் ஆகணும். நான் அதனால மேக்ஸிமம் லைப்ரரி போய் படிக்கிறதுனால எனக்கு பெருசா மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவ்வளவா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம் வந்து OMRல எழுதணும், ஒரு எக்ஸாம் CPTல எழுதணும். ரெண்டுத்துக்காக ஏதாவது பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல சார், அதெல்லாம் எடுத்தது இல்ல. இன்னும் சொல்ல போனா OMRல வந்து வர மிஸ்டேக்ஸை கூட நம்ம CPTல கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா OMRல வந்து இப்போ இன்கேஸ் நம்மளோட ஏதோ சில்லி மிஸ்டேக்னால ஏதாவது நம்ம ராங்கா போட்டுட்டோம்னா கூட நமக்கு அது அப்படியே எல்லாமே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனா CPTங்கும் போது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா தான் சார் இருந்தது. ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலைன்னா கூட அடுத்து நம்ம லாஸ்டா எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணலங்கிறது தெரியும். ஸோ எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. எந்த பயிற்சியெல்லாம் இல்லை, நம்ம வந்து படிச்சுட்டா போதும். எக்ஸாம் ஹால்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு புரிஞ்சிடும். CPT OMRங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். இப்ப 2 தேர்வுமே வெவ்வேறு நாட்கள் தானே நடக்கும்? ஆமா சார், கண்டிப்பா ரெண்டுமே வேற வேற நாள்ல தான். ஒரே சென்டரா இருக்காது, ஏன்னா கம்ப்யூட்டர் இருக்கிற சென்டர்ல சென்டர் வேற வேற இருக்கும். அதே மாதிரி டைமிங்குமே வந்து இப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ லாஸ்ட் டைம்லாம் வந்து ஒரு 4 to 5 days கொடுத்தாங்க GS படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் அடுத்த எக்ஸாம் வைப்போம். ஓகே. ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் சொல்லுங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் மெசேஜ்னா கண்டிப்பா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா படிச்சிடலாம், கிளியர் பண்ணிடலாம் சார். யாராலையும் எதுவும் முடியாதுன்னுலாம் கிடையாது. கன்ஃபார்ம் இப்போ யார் நினைச்சாலுமே படிக்கலாம். படிச்சு வர எல்லாருக்குமே வந்து வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்குமே நான் 2018 பாஸ்ட் அவுட். எனக்கு அதுக்கப்புறம் வந்து சரியான கைடன்ஸ் இல்ல. அப்போ இந்த கொரோனா டைமிங் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால ப்ராப்பரா வேக்கன்ட்டும் வரல. அதனால எங்களுக்கு இவ்வளவு டிலே ஆனது. இப்ப இருக்க பசங்களுக்கு எல்லாம் இப்ப எல்லாமே வந்து காலேஜ் முடிக்கும் போதே எல்லாரும் வர்றாங்க, அடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க, அப்டேட் தெரிஞ்சுக்கிறாங்க, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் சார். ஹவுஸ் ஒய்ஃப்மே எல்லாருமே கிளியர் பண்ணலாம், கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். இப்போ எல்லாருமே சோர்ஸ் தேடி தான் வர்றாங்க, என்ன புக்ஸ்ல படிக்கலாம் அப்படின்னு. மார்க்கெட்ல நிறைய சோர்ஸ் அவைலபிளா இருக்கு, நிறைய டெலிகிராம் சேனல் இருக்கு எல்லாரும் சார். அதான் என்னோட இது என்னன்னா, ஏதாவது ஒரு அகாடமி ஜாயின் பண்ணி போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல செல்ஃபா படிக்கிறவங்க அப்படிங்கும் போது யூடியூப்லயே இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு சார். எப்படி படிக்கணும், எந்த சோர்ஸ் படிக்கணும், என்ன புக் படிக்கணுங்கிற வரைக்கும் எல்லா யூடியூப் சேனல்லுமே சொல்றாங்க. ஸோ அது மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு? ஒரு 5 ஆண்டுகளா நீங்க முயற்சி பண்றீங்க, வெற்றி பெறணும் அப்படின்னு. இல்ல, என்னோட ஸ்டார்ட் ஆனது வந்து நான் 5 வருஷம் கிடையாது சார். நான் இப்போ லாஸ்டா ஒரு 1.5 years தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுமே என்னால நான் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. என்னோட ப்ரிப்பரேஷன் தான் நான் வந்து இப்போ 1.5 years ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எதனால ஏஇல கிடைக்கலங்கிறதுனும் என்னோட மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். என்னன்னா நான் கன்சிஸ்டன்டா படிக்கல சார். இப்போ ஒரு எக்ஸாம் முடிக்கிறேன்னா அடுத்த எக்ஸாம் கேப்ல நான் என்னால படிக்க முடியல. நான் அந்த கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணாதனால எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்றேன். ஓகே.
உங்களுடைய அடுத்த முயற்சியில ஏஐ ஆக என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். Thank you. யாருக்குன்னா நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, என் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி Thank you. பெஸ்ட். Thank you.